காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்குது, பசி. அது இறை தேடி அந்த புலி போகுது. ஒரு மான் குட்டி போட்டிருக்குது, பசி. ஏதாவது சாப்பிடணுமே அந்த மான் அப்படி வெளியில வருது. இந்த புலி அப்படியே கபோல்னு பாஞ்சு அப்படியே ஒரு கவ்வுச்சு. கவ்வுன உடனே மான் கத்துது, விட்டுடு என்ன விட்டுடு. இந்த புலி கொஞ்சம் டீசென்டான புலி. உடனே மான் கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தது, நான் ஏன் உன்னை விடணுங்கிறதுக்கு நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அது சரியான காரணம்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை விட்டுடுறேன். மான் சொல்லிச்சு, நான் வெஜிடேரியன், இது வரைக்கும் நான் எந்த மிருகத்தையும் சாப்பிட்டதே இல்லை, நான் எந்த மிருகத்துக்கும் தீங்கு பண்ணாத போது நீ மட்டும் எனக்கு தீங்கு பண்ணலாமா? ஏன் சார் இந்த லாஜிக் புலியை கட்டுப்படுத்துமா? ஏன்னா அது படைக்கும் போதே நான் வெஜிடேரியன் சாப்பிடறதா படைக்கப்பட்டது. அதனால இந்த உலகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே மற்றவரும் இருக்க வேண்டும் என்கிற குழந்தைத்தனமான எண்ணத்தை விட்டு விடுவீர்கள். ஏன் தெரியுமா? எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்தார்களே ஒழிய நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு வேறு யாரும் வரவில்லை.